வணக்கம் வாங்க வெல்கம் பேக் டு டிபி டாக்ஸ். ஸோ இந்த வகையில் வந்து நம்ம டிபி டாக்ஸ் ரிவ்யூ சீரீஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 5 படம் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடியே. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், போய் பாருங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் எந்த யூடியூப் கான்டென்ட் வீடியோவை ரிவ்யூ பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நக்கலைட்ஸ் எஃப் ஜோனுடைய புருஷன் ஊருக்கு போயிட்டான். ஸோ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு வந்து நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி புருஷன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்ற வந்து கான்செப்ட். இது ஆக்சுவலி ரொம்ப புது கான்செப்ட் இல்லை, ஆனா ஃபன்னியா இருக்கு. ஸோ நக்கலைட்ஸ் உடைய சேனல் வந்து எப்பவுமே அவங்களுடைய கொங்கு தமிழுக்கு நான் ரொம்ப ஃபேனு. அந்த வகையில் நக்கலைட்ஸ் வந்து அவங்களுடைய அடுத்த சேனலா நக்கலைட்ஸ் எஃப் ஜோன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் இவங்க ரொம்ப வந்து ஃபீமேல் கண்டென்ட் எல்லாம் இதுல போடுறாங்கன்னு. ஸோ நான் ஆல்ரெடி இவங்க இதுல வந்து நைட் அவுட்னு ஒரு படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்தது, பிளசண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படமும் ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஸோ நக்லைட்ஸ் எஃப் ஜோன்ல பாத்தீங்கன்னா இந்த புருஷன் ஊருக்கு போயிட்டான்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு பிஸியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. எடுத்தோடனே இப்படிதான் காட்டுறாங்க. ஒரு பிஸியான ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க புருஷனும் பையனும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்கு பரபரன்னு அவங்க அவர் போடுற ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டென்ஷனான ஒரு சூழலை நம்ம எல்லா வீட்லயும் இருக்க மாதிரி ஒரு சூழலை காட்டுறாங்க. அப்படியே அந்த கேமரா அப்படியே இப்படி 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 போயிட்டு வந்துட்டு ஒரு பரபரப்பா இருக்கு. சரி, அவங்க கிளம்பி போயிட்ட அப்புறம் அக்கடான்னு தூங்கலாம், சரி தூங்கலாம் இல்லை டிவி பார்க்கலாம்னு பார்த்தா யாராவது வந்து காலிங் பெல் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. முக்கியமா ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வேணாம் நமக்குன்னு சொல்லிட்டு, சரி இந்த டேவை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அம்மா, அவங்க நாத்தனார், இவங்க 3 பேரும் எப்படி கொஞ்சம் சேர்ந்து ஒரு லேடிஸா சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போறாங்கன்னு வந்து காட்டுறாங்க. அதே நேரத்துல அவங்க புருஷன் கால் பண்றாரு. கால் பண்ண உடனே வந்து M10 மகன் படம் மாதிரி, ஐயோ M10 வந்துட்டாண்டி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்து வந்துட்டார் போல இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றாரு. ஸோ என்ன பண்றது, அடுத்து நம்ம வேற கிளம்பிட்டோமேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போறாங்க. ஷாப்பிங் போயிட்டு இன்னசென்ட்டா எப்படி ஷாப் பண்றாங்க, டெடி பேர் வாங்குறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்றாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் நாளைக்கு தான் வருவாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, பக்கத்துல இருக்க லேடிஸ் ஆண்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு படம் பாக்குறாங்க, கார்ட்டூன் பாக்குறாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்களோட பார்ட்டியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான். சமைக்காம லீவ் விட்டுட்டு, சமையலுக்கு லீவ் விட்டுட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டே இருக்கும்போது அவங்க ஹவுஸ் ஓனர் அம்மா இவ்வளோ சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து டார்ச்சர் பண்ண வராங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவே வந்து எப்படி உங்க மடிக்கு போட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டுக்கு நேபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லா லேடிஸ் எல்லா ஆண்டிஸும் எவ்வளோ ஃபன் பண்றாங்க. இந்த ஃபன்ல எவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து படத்துல ரொம்ப ஜாலியா ரொம்ப இன்னசென்ட்டா யதார்த்தமா ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரொம்ப அழகான பார்ட் என்னன்னா, கடைசியா அக்கடான்னு போயிட்டு அவங்க மொட்டை மாடியில ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டத்தை பார்த்து அப்படியே படுத்துருவாங்க. அது வந்து நமக்கே ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலை கொடுக்குது. ஸோ இந்த படம் வந்து ஹியூமராகவும் ஒரு பிளசன்ட் ஃபீலாகவும் ரொம்ப அழகா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து இந்த படத்துடைய மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப, அதாவது மெயின் கேரக்டர் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் இந்த நேபர் ஆண்டிஸ் எல்லாம் வந்து ஒரு சில வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் நேபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசு தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப நடிக்க தெரியல அப்படின்னாலும் நமக்கு வந்து அது நமக்கு அது செட் ஆகுது. அவங்களோட இன்னசென்ஸ் நமக்கு செட் ஆகுது. ஸோ காஸ்டிங் வைஸ்மே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலா பிளசன்ட், ஃபீல் குட், ஃபன்னி கான்செப்சுவல் வீடியோ. இந்த யூடியூப் வீடியோக்கு நான் வந்து கான்செப்ட் வைஸ் 8 out of 10 கொடுப்பேன். என்டர்டைன்மெண்ட் வைஸும் நான் வந்து 8.2 out of 10 கொடுக்குறேன். ஸோ இந்த படத்தையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. புருஷன் ஊருக்கு போயிட்டான் ஃப்ரம் நக்லைட்ஸ் எஃப் ஜோன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்னும் வேற ஏதாவது வீடியோஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க. அந்த படம் பேரையும் அந்த சேனல் பேரையும் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன் ரிவ்யூ பண்றதுக்கு. அண்ட் டிபி டாக்ஸ் சீரீஸோடைய டிபி டாக்ஸ் ரிவ்யூ சீரீஸோடைய பிளேலிஸ்ட்டை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Then say water, subscribe to DP Talks. Ta-da!